ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு டொமேட்டோ கெச்சப் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாம் இன்றைக்கி செய்ய போகிற டொமேட்டோ கெச்சப் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தான் இருக்க போகுது. நம்ம கடையில் ஆர்டர் பண்ணால் எப்படி டொமேட்டோ கெச்சப் கிடைக்குமோ அதே ஸ்டைலில் நாம் இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க நாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 kg டொமேட்டோவை இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் ஒரு வாணலியில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் லவங்கப்பூ 3, பட்டை 2 துண்டு, பூண்டு 4 பல். நெக்ஸ்ட் ஒரு 1/4 பெரிய வெங்காயத்தை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்ட அப்புறம் நாம் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வேகணும். ஸோ தக்காளி நல்லா வேகிற அளவு நம்ம வெயிட் பண்ணணும். தக்காளி நல்லா வெந்த அப்புறம் இதை நம்ம ஒரு ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை நல்லா நைஸாக நம்ம இப்போ அரைக்க போகிறோம். தக்காளியில் தோலாக இருக்கக்கூடாது. ஸோ நம்ம தோலாக வராத அளவு தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நம்ம இப்படி அரைச்சாதான் நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். தோலாக இல்லாமல் ரொம்ப சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், நம்ம பேஸ்ட்டை அரைச்சி எடுத்தாச்சு. எவ்வளோ நைஸாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதே போல் தான் உங்களுக்கும் வரணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ ஒரு பேனில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட் ரொம்ப திக்காகிற வரையும் நம்ம இதை பாயில் பண்ண போகிறோம். நம்ம இன்றைக்கி வினிகர் ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் நம்ம அந்த கடையிலலாம் வாங்கின டேஸ்ட் வரும். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நாம் இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். அவ்வளோதான், நம்ம ஆட் பண்ண வேண்டியதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு திக் பேஸ்ட்டாக வர அளவு நம்ம பாயில் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் கெச்சப் இருக்கணும். எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள். இது கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கான்னு தெரிஞ்சுக்க ஒரு லைன் போட்டு பாருங்கள். 2ம் ஜாயின் ஆகாமல் இருக்கணும். இது போல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்ட் கன்சிஸ்டன்சியை கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ இவ்வளோ திக்காக கரெக்ட் கன்சிஸ்டன்சி வந்த அப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டி கெச்சப் ரெடி ஆகியாச்சு. இதை நீங்கள் 2 வீக்ஸ் வரை தாராளமாக ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், கட்லட்கெல்லாம் ஒரு அட்டகாசமான சைட் டிஷ்ஷாக இது இருக்கும். இதோட டேஸ்ட்டும் நம்ம கடையில் வாங்கக்கூடிய டொமேட்டோ கெச்சப் போலவே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் இது எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.